அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போன்று அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வாரப்பலன். எப்படி வாரப்பலன் எல்லாருமே நிறைய பேர் கேட்டது. ஏன்னா அம்மன் அருள் டிவில மாத பலன் கொடுக்குறோம், ஆங்கிலம் தமிழ் மாதம் நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம். இப்ப கேட்கறது எல்லாருமே இந்த வாரப்பலன். எதுக்கு இந்த வாரப்பலன் பாக்குறோம்னா, ஒரு விஷயம் புதுசா ஆரம்பிக்கிறோம், அது தொழிலா படிப்பா கல்வி எல்லாத்துலயும் சரி, புதுசா ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பா இந்த வாரப்பலன் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது 15 நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனுக்கான ஒரு பதிவு தான் இந்த வீடியோ. கண்டிப்பா இதுல கடைசி முறை வீடியோ பாருங்க. உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இல்ல கிரகமே பார்ப்போம். உங்க ராசில இருந்து பாருங்க, ஸ்ட்ரைட்டா ராகு பகவான் இருக்காரு. இதுல உங்க ராசில ராகு, அடுத்து பாருங்க 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அடுத்து பாருங்க ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. ரிஷப ராசில அடுத்த 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான், 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சூரியன் குரு சிவராஜ யோகத்துல 6ஆம் இடத்துல இருக்குது. அடுத்து 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் கேது பகவான் சேர்ந்து சுக்கிர பகவான் உங்க ராசியை நேரா பாக்குறாரு. பிரம்மாண்டமான கிரகம் ராகு பகவான் உங்க ராசில இருக்கு. எந்த கிரகம் மாறல. இந்த 15 நாட்குள்ள பாருங்க, இந்த ஜூலை மாசம் 31ஆம் தேதி வரை எந்த கிரகம் மாறல. தெரிஞ்சுக்கணும், உங்க ராசி அதிபதி வக்ர 23ஆம் தேதி வக்ரமாகிறாரு. அதுக்கு முன்னாடி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு புதன். எப்ப 23ஆம் தேதி புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிவர்த்தியான கால்கள் நிக்கிறார் இந்த சனி பகவான். எப்படி சனி பகவான் புதனுடைய நட்சத்திரம் ரேவதியில போயிட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு முழுக்க பதிவு பண்றேன். ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப நல்லது. 1. அடுத்து உங்க ராசியை சுக்கிர பகவான் பாக்குறது அதை விட சூப்பர் 2. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு நிம்மதி சுகத்தை கொடுக்காத எப்படி உங்க ராசியை பாக்குறாரு. பார்த்தா நல்லதா கெட்டதா, அதுவும் சுயசாரம் வாங்கி பாக்குறாரு. அப்ப நல்லதா கெட்டதா? அதையும் தாண்டி குருவுடைய பார்வை சனி பகவான் மேல படுது. சிவராஜ யோகம் வந்து படுது. எப்படி சிவராஜ யோகம் அமைஞ்சு நேரா குரு பாக்குற. இது நல்லதா கெட்டதா? சிவராஜ யோகம் ஒருத்தர் யாரையுமே அசைக்க முடியாது, அந்த அளவுக்கு யோகத்தை அள்ளி கொடுத்துரும். ஆல்ரெடி கும்பராசிகர் எல்லாமே தன்னம்பிக்கை மாட்டேங்க, தன்மானத்தோட இருப்பீங்க. அது அப்பளப்பட்ட பிரச்சனை. இனிமே எதுவும் தான் கவலையப்படாதீங்க. இப்படி கும்பராசிகர் எதுவுமே கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லது மட்டும் தான் வரும். உண்மை கெட்ட விஷயம் மேக்சிமம் வராது. இந்த வாரம் 15 ஜூலை மாசம் 31 நான் ஏன் ஸ்ட்ரெயிட்டா நான் பலன்டே உங்களுக்கு டைரக்டா சொல்றேன்னா, நிறைய பேருக்கு வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இன்கம் பிரச்சனை நிறைய பேர் இந்த 7 சனி பாத சனி பாட கண்டிப்பா நீ பாப்பீங்க. வருமானம் இருக்காது, ஒரு மந்தமா சோம்பேறியா இருப்பீங்க. நினைச்ச காரியம் டக்குன்னு நடக்காது. தடங்கள் நிறைய இருந்திருக்கும். இது எல்லாருக்கும் சொல்ற, யாருடைய ஜாதகத்துல சனிபாவம் சரியா இல்லையோ கண்டிப்பா தடங்கள் இருந்திருக்கும். நல்ல நிரந்தரமான வேலை இருந்திருக்காதுங்க, நல்ல வேலை கிடைச்சிருக்காது. எப்படி நல்ல அனுகூலமான வேலை, நல்ல வேலை தடங்களோ பிரச்சனையோ தாமதமோ நிறைய பேர் கேட்டு பாருங்க. இந்த கும்பராசி பொறுத்தவரை சொல்லுவாங்க, ஏன் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருமே. கல்விஸ்தானம் நல்லா இருக்குதா சொல்லுங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்துல சனி பகவான் வந்து வக்ரம் ஆகக்கூடாது. இப்படி வாக்குஸ்தானத்துல சனி பகவான் பலவீனமா இருக்கிறார். யாரு? புதனுடைய வக்ரமான சனிக்கு புதனுடைய கால்கள் நிற்கிறார். அது இல்லாம சனி பகவான் 23 வக்ரம் ஆகிறார். அப்ப படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு சுலோவான ஒரு தன்மையை கண்டிப்பா கும்பராசி படுறது கொடுத்துரும். அடுத்த 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரா, வேலையில ஒரு இடத்துல உங்களை உட்கார வச்சிருக்காது. வேலைக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் தள்ளி தள்ளி போட்டிருக்கும். எப்படி நம்ம கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் தள்ளி தள்ளி போயிருக்கும். வருமானம் போய் இங்க கடன் இருக்குன்னா, இங்க வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் எவ்வளவு செலவு வந்தாலும் சரி, வரவு செலவு டபுளா இருக்கும். இது குருவும் சனியும் சரியா இல்லைன்னா இது மாதிரி அமைப்புகள் உண்டுன்னு நம்ம சொல்லலாம். நீங்க கேட்டுக்கங்க, நிறைய பேர் கும்பராசியை பொறுத்தவரை கேட்டு பாருங்க. ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்து கும்பராசிக்கிறேன். ஒண்ணு இல்ல, முதல் பலன் என்ன சொல்லலாம் தெரியுமா? அந்த புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால, வக்ர நிவர்த்தியான கால்களும் இந்த சனி பகவான் போறதுனால அவர் நேரா பாருங்க, உங்களுக்கு நேரம் 5ஆம் பாவத்துல ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் நல்ல விஷயம், நீங்க எதிர்பார்த்த விஷயம் லாபம் வருமானம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி காசு பணத்துல சொல்றேன், எப்படி காசு பணத்துல வருமானத்துல எந்த ஒரு குறையும் இல்லாம வருமான இன்கம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். ஏன்னா 2ஆம் இடத்தை யார் பாக்குறது? குரு பகவான் பாக்குறாரு. அவர் நிக்கக்கூடிய ஸ்திரம் பூசத்துடைய சாரத்துல சனி பகவான் சாரத்துல போறாரு. ஆனா ஜாதத்துல சனி பகவான் நல்லா இருந்தா இப்ப வருமானம் எந்த ஒரு குறை இல்லாம இந்த 7 சனி அறவே உங்களுக்கு பாதிக்காது. எப்படி சனி பகவான் ஜாதகம் நல்லா இருந்தா 7 சனி உங்களுக்கு பாதிக்காது. வருமானத்தை இப்ப சூப்பரா கொடுத்துவார். இடம் பூமி வருமானம் இன்கம் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த 15 நாளுக்குள்ள பாருங்க, நிறைய பேருக்கு சுப செலவு சுபகாரியம் மாதிரி நீங்க நிறைய பேர் பண்ணுவீங்க பாருங்க. அதுக்கான வாய்ப்பு நிறைய வரும். ஏன்னா சிவராஜ யோகமா இருக்குங்க. இப்ப நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும் சொல்லலாம். எப்படி எதிர்பார்த்தாலும் டாப்பான வேலை கிடைக்கும். ஏன்னா வேலைக்கார அதிபதி யாரு? சூரியன். எங்க இருக்கிறாரு? சரி, வேலைக்குள்ள அதிபதி உங்களுக்கு நேரம் பாருங்க 6ஆம் இடம் சந்திரன் தான் சொல்லணும். சந்திரன் வீட்டுல யாரு இருக்குது? சூரியன் குரு சிவராஜ யோகத்துல உட்காந்துருக்கா. வருமானமும் லாபம் போயிட்டு 6ஆம் இடத்துல நிக்குதா. இப்ப வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் வருமா வராதா? நேரம் இங்க அவர் 6ஆம் இடத்துல எங்க நேரம் பாக்குற 12ஆம் இடத்தை பாக்குறாரா? அப்ப வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க வேலை உத்தியத்துல ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு கொண்டு போவாரா? ஏமாற்றம் இல்லாம போவீங்க. இனிமேதான் உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கும் பாத்துங்க. ஏன்னா 7 சனியோட பாதிப்பு இப்பதான் குரு பாவம் குறைப்பாரு. ஆனா ஜாதகத்துல குரு நல்லா இங்க சுத்தர நான் சொல்லக்கூடிய பலன் எல்லாமே ஆப்போசிட்டா உங்களுக்கு இருக்கும். அங்க நடக்காது, நல்லதே நடக்காது. குரு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். குரு நல்லா இருந்தா இப்ப நல்ல ஒரு யோகம், இந்த சிவராஜ யோகம் சூப்பரா வேலை செய்யும்.
கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, அப்பா சொத்து தாத்தா சொத்து எந்த ஒரு இடம் பூமியில ஒரு விற்க முடியாத வீடு இடையே வித்து முடிப்பீங்க. அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லலாம். விற்க முடியாத இடம் வீடு வித்து போகும். என்ன பொறுத்த வீடு, இடம், வண்டி, வாகனம், சொத்து, பூமி ஏதாச்சும் வாங்கணும், அதுக்கான பிளான் நீங்க பண்ணணும். அதுக்கான நேரம் இந்த கும்பராசிக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா சுக்கிரபவன் சுகபோக அதிபதி, சுக்கிரபவன் நேரம் உங்க ராசியை பாக்குறாரு. அதனால சொல்றேன், இந்த 15 நாட்கள் சுயசாரம் வாங்கி பாக்குறாரு. எப்படி பூர்வத்துல போய் பாக்குறாரு, எப்ப கரெக்டா ஜூலை மாசம் 16 தேதிக்கு அப்புறம் பூர்வத்துல போய் அவர் பாக்குறா, இங்க பலம் அதிகம் உங்களுக்கு பாத்து. பெண்களுக்கு நல்லா இருக்கும், வெளிநாடு வெளியூர் வேலை வாங்க நல்லா இருக்கும். கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தம் குழப்பம் இருக்கும். கண்டிப்பா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இந்த 15 நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாருங்க, வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஐடிஐ படிப்பா, இல்ல எலக்ட்ரிக்கலா, இல்ல மெக்கானிக்கலா, மருத்துவமா, இல்ல வெளிநாடு வெளியூர் போகலாமாங்கிற பிளான் இருந்தா கண்டிப்பா பண்ணிக்க, நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. எந்த ஒரு தடங்களும் மேக்சிமம் வராது. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில கணவன்கள் ஒரு குழப்பம் இருக்கும். இனிமேல் குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க தைரியமா முயற்சி பண்ணுங்க. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கும்பராசியை பொறுத்தவரை ரொம்ப சாதகமா கிரகமைப்பு பக்காவா இருக்கு, பாத்துக்கு. ஏன்னா வேலை கிரகத்துல சூரிய போய் இருந்தாவே ஒண்ணு தனியார் வேலையில நீங்க ப்ரொமோஷன் போகணும், இல்ல அரசாங்க வேலை குடும்பத்துக்குள்ள வரணும். அதுக்கான சான்ஸ் இருக்கு. நேரம் 12ஆம் இடத்துல கொஞ்சம் தூரத்துல வரும், பாத்து. அவங்க அரசாங்க சம்பளம் வீட்டுக்குள்ள விழுவும், குடும்பத்துல கண்டிப்பா உண்டு. இப்ப எடுங்க லாட்ரி. அவங்க நிறைய பேர் கேக்குறீங்களா, எப்பனா கரெக்டா ஜூலை மாசம் 23 அப்புறம் எடுங்க லாட்ரி. அப்பதான் உங்களுக்கு முழுக்க வேலை செய்யும். ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, புதனுடைய சாதத்துல போறாரு. அப்ப 5ஆம் இடத்துல புதன் இருக்காரு. அப்ப கண்டிப்பா 5ஆம் இடத்துல நேரம் 11ஆம் இடத்துல அவர் பாக்குறாரு. கரெக்டா நீ அந்த ஜூலை 23 அப்புறம் எடுத்தீங்கன்னா லாட்ரி அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நீங்க ஜாதக பார்த்து தசாப்தி பேர் எடுங்க, கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. எந்த ஒரு கெட்டதும் இல்லை. உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துக்கு கவலைனா மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். டக்குன்னு இங்க குறையாது. கொஞ்சம் கொஞ்சமா மருத்துவ செலவு கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்ப நட்சத்திர பலங்களை போய் பாத்துருவோமா? முதல் நட்சத்திரம் அவிட்டம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, டேலண்ட் எல்லாமே இருக்கும். உங்க நட்சத்திர 4ஆம் இடத்துல சூப்பராக இருக்கும். இப்ப வீடு, இடம், வெளியூர், ஒரு பயணம் இதெல்லாம் நீங்க பண்ண போறீங்க. இப்ப நடந்துரும், மேக்சிமம் நடந்துரும். தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம், ஒரு இடம் மாற்றம், தொழில் மாற்றம், ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா ஜூலை 23 உங்க பக்கம் சாதகமாகும். எப்படி ஜூலை 23 வீடோ, இடமோ, பூமியோ, சொத்தோ ஒரு நல்ல ஒரு அனுகூலமா கண்டிப்பா தேடி வருது, பாத்துக்கோங்க. ஒரு ஜாதக தசாப்தியை பாத்துக்க, நல்ல ஒரு அமைப்பு அமைச்சு கொடுத்துருவாரு. வண்டி, வாகனம், பூமியை வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து மிருகசீரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவிட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம். சதைங்கிறது ராகுடைய நட்சத்திரம். ராகு அதிபதி அங்க இருக்க, சுக்கிரவாரம் நேரா பாக்குறாங்க. இப்ப சுப செலவு சுபகாரியம் குடும்பத்தில் நடக்கும் போது எப்படி திருமண பேச்சு, வீடு, வண்டி, சொகுசு காரு, ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம், சுப செலவு சுபகாரியம் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்க. அதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்கு. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்துருவீங்க. ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க. அதுக்கான கிரகமைப்பு பக்காவா இருக்கு. ஏன்னா சுக்கிர பகவான் பாக்குறான்னு சொல்றேன். நல்ல அனுகூலம் கண்டிப்பா உண்டு. நல்ல ஒரு அமைப்பு அமைச்சு கொடுத்துருவார். எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாசியில வந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நியாய தர்மத்தை ரொம்ப திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். அது இந்த புரட்டாசி பண்ணவங்க நல்ல ஒரு இப்ப டைம் பக்கவா இருக்கும். ஏன் நல்லா இருக்குன்னா, அந்த சிவராஜ யோகம் சொன்னேன் பாத்தீங்களா, இது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குது. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது, பிரச்சனை இருக்காது, எதுவுமே இருக்காது. நல்ல வேலை உத்தியத்துல உயர் பதவி கிடைக்கும். எப்படி கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு. எப்படி இந்த நேரத்துல சொல்றேன், இந்த 15 நாளுக்குள்ள சொல்றேன் உங்களுக்கு. அதே வருமானமோ, இன்கமோ, தொழிலோ, உத்தியோகத்திலேயோ நல்லா சேஞ்ச் பார்க்கக்கூடிய அமைப்போ சூப்பராகும். எந்த ஒரு காரியத்தையும் உங்க பக்கம் தேடி வரும். ஏன்னா அதுக்கான நேரம் செம்மையா வேலை செய்யுது. யாரும் இந்த புரட்டாசி ஒரு பொண்ணான டைம் இந்த 15 நாளுக்குள்ள கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா நீங்க எடுத்துக்கங்க. இப்ப நகரை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பிசினஸ், கமிஷன் வியாபாரம், இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பை சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு.